Praise the Lord. Good to see you all here, and may the Lord bless you. It's a wonderful time that we can gather and we can praise the Lord. How many of you is working on praising the Lord, or you just think that whenever I think I can praise the Lord? But are you all working on with our whole heart and mind and strength to praise the Lord? தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் எல்லாரும் வந்து தேவனை ஆராதிப்பதில் நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேவனை ஆராதிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? You know, we need some readiness to praise and worship the Lord. தேவனை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு சில ஆயத்தம் தேவை. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Especially when we know that we are gathering on Sundays and we are gathering specifically with the one purpose of uniting as a body of Christ to praise and worship the Lord. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம் ஒரு சரீரமாக நாம் இங்கே கூடுவது தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்குமான அந்த நேரத்துல preparation is very important. நாம் ஆயத்தமாக வருவது மிகவும் முக்கியமானது. When we are not coming prepared, நாம் ஆயத்தமாக வரவில்லை என்றால் that means we don't have a purpose of why we are coming here. அப்படி என்றால் நாம் எதற்காக இங்கே வருகிறோம் என்பதன் நோக்கம் இல்லாமல் வருகிறோம். And then it comes like, oh you Lord, come and touch my heart. Somehow I am come here, just touch my heart, you know. அப்படி அப்புறம் பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு ஆண்டவரே நான் இங்க எப்படியோ நான் வந்துட்டேன், எப்படியாவது வந்து என்னுடைய இதயத்தை தொடுங்கள் என்று. You know, once in a while that happens where we pass through difficult circumstances and we can come here without unprepared and the Lord will touch us. சில நேரங்கள்ல நாம் எதையாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது நாம் இந்த மாதிரி ஆயத்தம் இல்லாமல் வரலாம். தேவன் அந்த நேரத்தில் நம்மை தொடுகிறவராக இருப்பார். But that cannot be our way of life. ஆனால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்க முடியாது. When we come prepared to worship the Lord, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வரும் பொழுது the worship will be a time where you can enjoy worshiping and praising. It's his presence can be enjoyed. அந்த ஆராதிக்கிற வேளையில நாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும், நாம் சந்தோஷமாக ஆராதிக்க முடியும். The Lord supports our weakness. தேவன் நம்மளுடைய பலவீனங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். In our weaknesses his strength is made complete. நம்மளுடைய பலவீனங்களோட அவருடைய பலன் பரிபூரணப்படுகிறது. But the Lord doesn't support laziness. ஆனால் தேவன் வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆதரவு கொடுப்பார். Laziness is different from weakness. பலவீனத்திற்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. Sometimes because of weakness we may not be able to come in a right frame of mind. சில நேரங்கள்ல நம்மளுடைய பலவீனத்தினால நாம் சரியான ஒரு மைண்ட் செட்டோட வர முடியாமல் இருக்கலாம். But sometimes because of laziness we are not coming ready. ஆனால் சில நேரங்கள்ல நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால நாம் ஆயத்தமாக வராமல் இருக்கிறோம். When I say laziness, I'm saying laziness with regard to things pertaining to the Lord. நான் சோம்பேறித்தனம் என்று சொல்லும் பொழுது அந்த தேவனுக்கு குறித்த காரியங்கள்ல சோம்பேறித்தனம். Also it is like just taking it so easy. அதை மிகவும் ஒரு சுலபமாக எடுத்துக்கொள்வது. You know, so it's very important for us to come to the Lord's presence. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வருவது மிகவும் முக்கியமானது. And yesterday when we are reading the book of Haggai, there was one thing that when the people actually submitted to the Lord, they feared the presence of the Lord. That's what was the first transformation that happened in them. நாங்க நேத்து வந்து அந்த ஆகாய் புத்தகத்துல நாங்க படித்த பொழுது அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும் பொழுது தேவனுக்கு அவர்கள் மிகவும் they feared the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் மிகவும் மரியாதை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். பயமுள்ளவர்களாக இருந்தார்கள். Yeah, so they feared, you know, they feared the presence of the Lord, not in a bad way, but in a way that he is my father, he is my Lord, he is my savior. That fear. அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அது என்றால் ஒரு கெட்ட முறையில் பயந்தவர்களாக அல்ல, ஆனால் அவர் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தா என்கிற முறையில் அவர்கள் பயந்தவர்களாக இருந்தார்கள். He is my savior, he is my creator, he is mighty, he is above everything. That brings the fear and the reverence to the Lord. அவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் எல்லாமாக இருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள்ளாக தேவனுக்கு ஒரு அந்த மரியாதையும் மதிப்பையும் அந்த பயத்தையும் கொண்டு வருகிறது. It is better to fear the Lord. தேவனுக்கு பயப்படுவது நல்லது. You know, if not we will fear every other situations in life. இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா மற்ற சூழ்நிலைகளுக்காக நாம் பயப்படுவோம். Everything that we face we will be fearing, but instead of that, fear of the Lord is beginning of wisdom. So fear the presence of the Lord. That is very important for us. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு பயப்படுதல் நல்லது, மற்ற காரியங்களுக்கு பயப்படுவதற்கு பதிலாக. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். May the Lord bless you. And we are going to see into experience with God or an encounter with God.
இன்றைக்கு நாம் தேவனுடன் கூட ஒரு அனுபவம், தேவனுடன் கூட ஒரு சந்திப்பு, அதை பார்க்க போகிறோம். What is your experience with God? What is your encounter with God? உங்களுக்கு தேவனோடு கூட உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய சந்திப்பு என்ன? Knowing God through experience is very important. தேவனை அந்த அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. We can know God through the word of God, but the word of God himself is experience of our life. நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையே நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு அனுபவமாக இருக்கிறது. You know, the word became flesh and lived among us. வார்த்தை மாம்சமாகி நமக்கு மத்தியில வாசம் செய்கிறதாக. So the word of God is a experience for you and me. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு அனுபவமாக இருக்கிறது. God always wants his people to pass through an experience of God, and also he wants to give us divine encounters in our life. தேவன் எப்பொழுதுமே அவருடைய ஜனங்கள் அவருடைய அனுபவத்தின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதோடு கூட தேவன் அவர்களோடு சந்திக்கிறவராகவும் இருக்கிறார். So you should always be eager to have an experience of your Lord, to have an encounter with your Lord. நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய தேவனோடு கூட அந்த அனுபவம் கிடைப்பதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும், உங்களுடைய தேவனுடைய சந்திப்பு கிடைப்பதற்கும். And that is very important. அது மிகவும் முக்கியமானது. We looked into the life of Jacob, of how he had an experience or an encounter with God. நாம் யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், எப்படி அவர் தேவனுடன் கூட அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, ஒரு சந்திப்பு இருந்தது என்பதை குறித்து. After 2 weeks, after this is the third week I'm coming. Last 2 weeks we had visiting speakers, so it's as a long time I am now coming back to this topic. இப்ப அடுத்து கடந்த 2 வாரங்களுக்கு பிறகு நாம் இந்த தலைப்புக்காக மீண்டும் வருகிறோம். You can see that Jacob had an encounter with God. He was dealt by God. யாக்கோபு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் யாக்கோபு தேவனால் கையாளப்பட்டார். Genesis chapter 32. ஆதியாகமம் 32. And in verse 24 onwards you read. 24ல இருந்து நான் படிக்கலாம். You can see here that in verse 24 it says, then Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. யாக்கோபு பிந்து தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. So you can see here that a man, and it is a man, he's God himself, you know, he's wrestling. God himself is wrestling with Jacob. That's what it is. இந்த இடத்துல ஒரு புருஷன் என்று சொல்லி இருக்கிறது, அது தேவன் தான். தேவனே யாக்கோபு கூட அவர் போராடுகிறார். Now you can see that this is this is one of the ways that God is dealing with Jacob. இது தேவன் யாக்கோபுடன் கையாளுகிறார். Nothing progressive or constructive can happen in our life unless God deals with us. தேவன் நம்மை கையாளவில்லை என்றால், நம்மோடு கையாளவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில எது ஒன்றும் முன்னோக்கி செல்வதாக இருக்காது. Unless we are dealt by God, nothing constructive or progressive that will last or be eternal in our life can happen. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை கையாளப்படவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் முன்னோக்கி செல்வதாக இருக்காது. In a way, we also need to allow ourselves and be open to be dealt by God. நாமும் தேவன் நம்மை கையாளுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், திறந்த மனதாக இருக்க வேண்டும். We can keep running away. நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். We can change our ways. நம்மளுடைய வழிகளை மாற்றலாம். We can change, or we can think the way that suits us. நமக்கு கருதுகிற மாதிரியான வழிகளை நாம் சிந்திக்கலாம். Whatever thing we are trying to go away from the Lord, என்ன மாதிரியான வழியில நாம் தேவனை விட்டு போவதற்கு முயற்சி செய்தாலும், so that the Lord does not deal with us because we don't want to be dealt by God, அப்பொழுது தேவன் நம்மை கையாள மாட்டார். தேவன் நம்மை கையாளுவது நமக்கு விருப்பமாகவும் இல்லை. Then it is like walking in ice. அப்படி என்றால் நாம் ஒரு ஐஸ் மேல நடக்கிற மாதிரி. You know, we'll be so uncertain. We don't know when or what we will slip and fall. நமக்கு தெரியாது அந்த ஐஸ் மேல நடக்கும் பொழுது எந்த நேரத்துல நாம தடுக்கி விழுவோம் என்று. And a Christian experience is being dealt by God. It's a real Christian experience. உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ அனுபவம் அது தேவனால கையாளப்பட்டதாக இருக்க வேண்டும். So we can see here that when Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. இங்கே நான் பார்க்கிறோம், யாக்கோபு தனித்திருந்தார், ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார். We have seen before. I'm just giving a quick recap that you can see that in a place called Bethel, Jacob had an encounter with the Lord. அந்த பெத்தேல்ங்கற இடத்துல யாக்கோபுக்கு தேவனுடன் ஒரு சந்திப்பு கிடைத்தது. That time he was sleeping. அந்த நேரத்துல அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். And through a dream, he saw that the angel of God is ascending and descending up and down the ladder from here to heaven, from earth to heaven.
அவர் சொப்பனத்துல அவர் கண்டார் ஏணியில வந்து தேவ தூதர்கள் கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் வருகிறவர்களாக இருந்தார்கள். But in this encounter, Jacob is not able to sleep. இந்த சந்திப்புல வந்து யாக்கோபுனால தூங்க முடியவில்லை. And you can see that in his sleepless time, and there was a wrestling going on, and God wrestled with Jacob. அந்த அவருடைய அந்த தூக்கமில்லாத அந்த நேரத்துல தேவன் யாக்கோபு கூட போராடினார். You can see that the point that I wanted to put through is God wrestled with Jacob. God started the wrestling. It is not Jacob started the wrestling. God started the wrestling with Jacob. இந்த நேரத்துல நான் முக்கியமா ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். தேவன் யாக்கோபு கிட்ட போராடினார். தேவன் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார், யாக்கோபு இல்லை. How many of you has wrestled with God? எத்தனை பேர் நீங்க தேவனோடு நீங்கள் போராடி இருக்கிறீர்கள்? You know, when we wanted a job, when we wanted a healing, when we want something to happen in our family, we would have wrestled with God. No, I was wrestling with God. Finally, after we get it, we'll say, I wrestled with God day and night, and finally God gave it to me, you know. நமக்கு வந்து ஒரு வேலை வேணுங்கிற நேரத்துல, ஒரு ஹீலிங் வேணுங்கிற நேரத்துல, அந்த நேரத்துல நம்ம எத்தனை தடவை தேவனோடு வந்து நம்ம போராடி ஜெபித்திருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம அப்புறம் நமக்கு கிடைத்தவுடன் நம்ம சொல்லுவோம், நான் தேவனோடு போராடி ஜெபித்தேன், எனக்கு கிடைத்தது என்று. You know, like Jacob. யாக்கோபு போல. Here Jacob didn't wrestle with God. God chose the situation, the time, everything. Whatever happened before brought him to this place. This place's name is called Peniel. இந்த இடத்துல வந்து யாக்கோபு தேவனோடு போராடல. ஆனா தேவன் அந்த நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார், அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தால். அந்த இடத்துக்கு பேர் பெனியேல். அந்த இடத்துல தேவன் போராடினார். He wrestled with Jacob. தேவன் யாக்கோபுடன் போராடினார். God chose to deal with Jacob. தேவன் யாக்கோபை கையாளுவதற்கு தேர்ந்தெடுத்தார். For his good. அவருடைய நன்மைக்காக. For the good of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக. And I believe Jacob was one of this good character who actually allowed himself to be dealt by God. யாக்கோபுக்கு வந்து ஒரு நல்ல குணம் என்ன இருந்தது என்றால், அவர் தேவன் அவருடன் போராடுவதற்கு அனுமதித்தார். Whoever he deceived, whatever he did, one good thing in him is he always didn't allow God to go away from his hand distance. Somehow he was keeping himself closer to the Lord. அவர் எவ்வளவுதான் யாரை ஏமாத்தி இருந்தாலும், என்னதான் அவர் வந்து வேற காரியங்கள் பண்ணி இருந்தாலும், ஆனால் தேவன் அவரை விட்டு போவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. தேவன் எப்பொழுதுமே அவருடைய தொடும் தூர அளவில் அவர் வைத்திருந்தார். The Lord is always with us. தேவன் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறார். The Lord is always near to us. தேவன் எப்பொழுதுமே நமக்கு அருகாமையில் இருக்கிறார். But that is also one thing, that are we near to God is also a question that we need to ask ourselves. It is both sides, you know. நாம் தேவனோடு கூட அருகாமையில் இருக்கிறோமா, அந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ரெண்டு பக்கமும் இருக்கிறது அல்லவா? So you can see that through all the situations and circumstances, Jacob is now in this place called Peniel, and God is dealing with Jacob. இந்த சூழ்நிலைகளின் காரணமாக யாக்கோபு இந்த பெனியேல் என்கிற இடத்தில் இருக்கிறார். தேவன் அவரை கையாளுகிறார். So Peniel means it is face to face with God. That is the meaning. You know, Peni means it's face, El means God. So face to face with God. That's how the dealing is happening. பெனியேல் என்றால் அதுக்கு அர்த்தம் வந்து தேவனோடு கூட முகமுகமாக சந்திக்கிறது. I can say that now a quick thing of what we saw before is, how did Jacob end in this place Peniel, where now God is dealing with him? எப்படி இந்த பெனியேல் இடத்துக்கு யாக்கோபு வந்து சேர்ந்தார்? தேவன் கையாளுகிற அந்த பெனியேல் இடத்துக்கு எப்படி யாக்கோபு வந்து சேர்ந்தார்? Jacob was born with a great plan from God, which was revealed to him, which was revealed to his parents, he knew that he had a great plan. God had a great plan in his life. யாக்கோபு பிறக்கும் பொழுதே ஒரு தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்துடன் பிறந்தார். அது அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும் தேவனிடத்திலிருந்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று. But the majority of the fulfillment of God's plan in Jacob's life happened, but it was not through the right motives in him. தேவன் வைத்திருந்த யாக்கோபின் மேல் வைத்திருந்த அந்த திட்டங்கள் எல்லாம் பெரும்பான்மையானவை நிறைவேறினது, ஆனால் அது சரியான வகையில் அது நிறைவேறவில்லை. For example, you can see many things. When you see Jacob, you can see a deceiver, supplanter, you know. யாக்கோபு என்று சொன்னாலே நாம் அவர் ஏமாற்றுகிறவர் என்று தான் சொல்லுகிறோம். He stole the birthright. அவர் பிறப்புரிமையை அவர் ஏமாற்றினார். Even though the Lord himself had given to them, saying that the elder will serve the younger, but how he got the birthright was through the weakness and the weakness of his elder brother. He got the birthright from him in a very cunning way.
இப்ப தேவனே வந்து சொல்லி இருந்தாலும் அந்த மூத்த சகோதரர் இளைய சகோதரருக்கு ஊழியம் செய்வார் என்று இருந்த போதிலும் இவர் தந்திரமான வழியில அந்த இளைய சகோதரர் மூத்த சகோதரருடைய பிறப்புரிமையை இவர் பெற்றுக்கொண்டார். Even though the first portion of the blessing was going to come to him, he stole the blessing. That the motive was how he got the blessing was he stole it. That was supposed to go to Esau, he stole it in a very deceiving way. அவருக்கு அவருக்கு வந்து அந்த முதல் ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக இருந்தாலும் அவர் ஏமாற்றி அந்த முதல் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். Then you can see in his 20 years of his life, after that he ran to his uncle's house, Laban's house, and 20 years of his life. In that 14 years, he worked for his wife's two wives. First one, he deceived many people, and his uncle deceived him with the first wife. அவர் வந்து அதுக்கு பிறகு அங்கிருந்து அவருடைய அங்கிள் மாமா வீட்டுக்கு லாபானுக்கு அவர் ஓடி போய் விட்டார். அந்த இடத்துல வந்து 14 வருஷம் அவர் 2 மனைவிகளுக்காக அவர் வேலை செய்தார். இவர் ஏமாற்றுகிறவராக இருந்தார். அவருடைய மாமா இவரை முதல் மனைவியின் மூலமாக ஏமாற்றினார். So when we deceive someone, surely we need to be ready that we'll also be deceived. நாம் யாரையாவது ஏமாற்றினோம் என்றால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நம்மை யாராவது ஒருவர் ஏமாற்றுவார்கள். So you can see that 20 years, 7 years for for Rachel, but he got Leah, and then next 7 years he worked for Rachel, 14 years. அவர் 14 வருஷம் முதல் 7 வருஷம் அவர் ரேச்சலுக்காக அவர் வேலை செய்தார். ஆனால் அவருக்கு லியா கிடைத்தது. ஆனால் இரண்டாவது 7 வருஷம் ரேச்சலுக்காக வேலை செய்தார், 14 வருஷம். And then in the next 6 years he worked for his uncle Laban, just so that he could amass lots of wealth. அடுத்த 6 வருஷம் வந்து அவருடைய மாமா லாபானுக்காக அவர் வேலை செய்தார். அப்பொழுது அவருக்கு நிறைய சொத்துக்கள் கிடைக்கும் என்று. Jacob knew that he had to go back to his father's house, and it came to a point that he wanted to go back to his father's house, but then worldly wealth and worldly interest changed his decision, and he decided to stay with Laban and earn more of wealth. யாக்கோபுக்கு தெரியும் அவர் அவருடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று. யாக்கோபும் அவருடைய அப்பா வீட்டுக்கு போக வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் இந்த உலக காரியங்களும் உலக சொத்துக்களும் காரணமாக அவர் வந்து அங்கேயே அவர் வந்து இருந்து விட்டார். After 14 years with his wife and children, he could have gone to his father's house, but the next 6 years he worked and decided to stay with Laban and work for his wealth. 14 வருஷம் முடிச்சு அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் அப்பா வீட்டுக்கு திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அடுத்த 6 வருஷம் வந்து அவர் அந்த சொத்துக்காக அவர் இருந்து அவர் அங்கேயே வேலை செய்தார். Now, one of the important points that I told before, I want to repeat it is, the Lord takes us into a land of promise, a place of promise, a situation of promise. நான் முதலையே இந்த குறிப்பை நான் சொல்லி இருக்கிறேன். தேவன் நம்மை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணின சூழ்நிலைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்கிறார். He will give us a promise that I am going to make you prosper, I am going to bless you, I am going to multiply you, I am going to use you for my kingdom, for my glory. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது நான் உன்னை வந்து செழிப்பாக்குவேன், உன்னை நான் மகிமையாக பயன்படுத்துவேன் என்றெல்லாம் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, once we reach the land and once we settle in the land, நாம் அந்த தேசத்திற்கு போய் அந்த தேசத்துல நான் நல்லா செட்டில் ஆனதுக்கு பிறகு we'll be a part of the riches of the land. அந்த 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 தேசத்தின் ஐஸ்வரியத்தில் நாம் பங்காளியாக இருக்கிறோம். There is a tendency that we will carry on with the worldly business in that land. அதனால நாம அந்த தேசத்திலேயே நாம வந்து அந்த உலக காரியங்களான தொழிலையே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். போய் கொண்டிருக்கலாம். We might that tend to be a thing that we will carry on with the worldly business. அந்த தேசத்துல வந்து நம்ம உலக காரியங்களையே நாம் போய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். Sometimes why we are thinking is we want to carry on with our worldly business till we get a confirmation from the Lord that Lord, now you start doing my work. மீண்டுமாக தேவனிடத்திலிருந்து இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நாம அந்த உலக காரியங்களையே நாம் போய் கொண்டிருப்போம் என்று நினைக்கலாம். We just think that Lord, before confirmation he gave us the real thing, but we want confirmation upon confirmation, so that we don't want to leave what is in this, the korangu madri, we don't want to leave what is in this hand, but we want to now receive another confirmation to now leave that thing. நமக்கு முதல்ல அவர் தேவன் கொடுத்ததே அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நமக்கு வந்து அதுக்கு மேல நமக்கு உறுதி வேண்டும் என்று, எப்படி like a monkey, we hold it something in our hand and then we don't want to leave it until we get the other confirmation. I think Jacob was like that. யாக்கோபு அந்த மாதிரி தான். And Lord gave him confirmation after that also. அதற்கு பிறகும் தேவன் அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். Jacob, and he got tempted by whatever wages and everything he was getting, goats and oxen and everything, camels, he was getting tempted by that.
யாக்கோபுக்கு அவருக்கு கிடைத்த அந்த பொண்ணு நகை சொத்து இதுல எல்லாம் அதுல வந்து அவர் அதில் தூண்டப்பட்டார். And then when he came to a situation where he after getting this wealth, when he has started getting problems with his uncle Laban and his uncle's children, then he is now deciding to go. அவர் அந்த சொத்துக்கெல்லாம் அவருக்கு கிடைத்ததுக்கு பிறகு அவருடைய மாமாவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்பொழுது அவர் தீர்மானிக்கிறார், சரி நான் போகணும் இங்க இருந்துன்னு. See, don't let the situation dictate your life. அந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கணிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். But let the word of God and the promise that the Lord given you start dictating your life. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை அது கணிக்கிறதாக இருக்க வேண்டும். When we don't allow the word of God to dictate our life, or what the promise that the Lord has given to now guide us, and we be ready for that promise, start working towards that promise, getting ready for that promise, then we will be pushed into the situations that the situation will force us or dictate us to now take the next step. நாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் தேவனுடைய வார்த்தையின்படியும் நாம் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாம் அந்த சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். அப்புறம் அந்த சூழ்நிலையானது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. If the Lord has called us in this land for us to now prosper in this land, but to be firstly a part of God's kingdom and God's plan in this land, நாம் தேவன் நமக்கு இந்த தேசத்தில் கொண்டு வந்து இந்த தேசத்தில் நாம் செழிப்பாக இருப்பதற்காக நம்மை அனுமதிக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய திட்டமும் அதில் ஒரு பங்காக இருப்பதற்கு, seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. That is how the Lord works everywhere. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அதனோடு சேர்த்து கூட கொடுக்கப்படும். So our main purpose here is to glorify God in whichever situation and whatever he has placed us in. நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், என்ன மாதிரியான சூழ்நிலையில் என்ன மாதிரியான இடத்தில் தேவன் நம்ம வைத்திருந்தாலும் அந்த இடத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான். So that priority should always be given priority. அதற்கு எப்பொழுதுமே நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The priority is in our hands. அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கிறது. The plan is from God. திட்டம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. And also for us to prosper in this land in a physical way with whatever we need and everything, that is also there in God's hand. அதோடு கூட இந்த தேசத்துல வந்து நாம் நல்லா செழிப்பாக இருப்பதற்கு வேண்டிய காரியங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. But the priority is to be set by us. ஆனால் அதை முக்கியத்துவம் கொடுப்பது அது நாம் தான் அதை எடுத்து வைக்க வேண்டும். So because we can change the priority and also do things. நாம் அந்த முக்கியத்துவத்தை மாற்றி நாம் காரியங்களை செய்யலாம். We can give priority for settling in this land and amassing whatever we can in this land, or how I can now establish myself in this land can be our first priority, and we can change the priority of God and his kingdom into second place. We can change the priority easily. நாம் நம் முக்கியத்துவத்தை சுலபமாக நாம் மாற்றி விடலாம். முதலாவது நாம் இந்த தேசத்துல வந்து இந்த சூழ்நிலைகளின்படி நாம் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்க வேண்டும், நல்லா வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அதை முக்கியத்துவம் முதல் இடம் கொடுத்து விட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தேவனுடைய காரியங்களுக்கு இரண்டாவது இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். It is painful and difficult. There will be suffering and pain when we strive to give first priority to the Lord. That is the truth. There is going to be pain, there is going to be suffering, there is going to be difficulty when we want to give priority to God and his kingdom first. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் முதலாவது இடம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடத்துல அந்த அதுல வந்து ஒரு வலி இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும். No, that is sure. You cannot bypass it. அது நிச்சயம், அதை நாம் வந்து கடந்து போக முடியாது. But that suffering and pain and that difficulty is what is going to break us into the greater glory. That is the truth. ஆனால் அந்த பாடுகளும் அந்த வலியும் தான் நம்மை பெரிதான மகிமைக்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறது. அதான் உண்மை. Now you can see here that Jacob is not moving from that place. இப்பொழுது யாக்கோபு அந்த இடத்துல இருந்து அவன் நகர மாட்டேங்கிறான். Now the situation is being said that now
the people there, his uncle and his uncle's sons and all are not happy with him. So he's almost like in a situation he has to leave that place. இப்ப சூழ்நிலை எப்படி ஆயிருச்சுன்றா அவருடைய மாமாவும் அவருடைய மாமா பிள்ளைகளும் அவரோடு கூட சந்தோஷமாக இல்லை, பிரச்சனையாக இருக்கிறது. அதனால அந்த சூழ்நிலையில அவர் அந்த இடத்தை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. And the Lord also spoke to him in that problem and saying that now you go to your father's house. Now the confirmation is coming from the Lord. இவ்வளோ எல்லாம் அடிபட்டு பிரச்சனை எல்லாம் after all this problem has come, now again God is giving a confirmation to Jacob that go to the father's land. அந்த அந்த பிரச்சனை நடக்கிற அந்த மத்தியில கூட தேவன் அவரோடு பேசினார், அவருக்கு உறுதியை கொடுக்கிறார், நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போ என்று. See, when God gives a confirmation, go to the father's land, I think we should trust in that confirmation and do it the right way. தேவன் நம்மை உன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போ என்று அவர் ஒரு உறுதியை கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை நம்பி நாம் அதை உடனடியாக செய்ய வேண்டும். But here also Jacob, I think, had his own motives that he now, without saying to Laban and his sons, his family, he chose to run away with his whole family. இப்பொழுதும் கூட யாக்கோபு லாபானிடமும் அவருடைய பிள்ளைகளிடமும் சொல்லாமல் அவருடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஓடுகிறார். The Lord's word is being fulfilled that he is going to his father's house, but he is not doing it the right way. தேவனுடைய வார்த்தை அவருடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்பது நிறைவேறுகிறது, ஆனால் அது சரியான வழியில் செய்யவில்லை. He is trying to fulfill the Lord's promise, but the Lord's promise is not being fulfilled with faith and trust and hope. அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் பார்க்கிறார், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட அது நிறைவேறவில்லை. You know, one of the now I just want to share a small thing in my life. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சிறிய காரியத்தை in around the year 2003 or 2004, 2003-2004 you know, I got like I was going for a meeting, and there one of the man of God actually called me and he gave a prophetic word and said that, you know what, the Muslim world is looking for you. அங்க ஒரு தேவ மனிதன் என்னை அழைத்து எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்தார். அவர் சொன்னார், அந்த முஸ்லிம் உலகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று. You know, they are waiting for you, they are waiting for your legs, they are waiting for your words. அவர்கள் உன்னுடைய வார்த்தைக்காக உன்னுடைய ஊழியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். Immediately I came back home. உடனடியாக நான் திரும்பி வந்தேன். I started applying for jobs in Middle East. உடனே நான் மிடில் ஈஸ்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். Because at that time there was like this wars and stuff that was going, and post rebuilding of Iraq and Kuwait and everything was going on, and I came and I thought that this is the way I will, and I knew that there were lots of engineers needed in Middle East with high salary. So I started applying for job in Middle East, knowing that the promise has come. Now I mixed my every wealth and everything. I want to get wealth with God's promise, you know. நான் உடனே அந்த நேரத்துல ஈரான் அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. உடனே நான் எனக்கு அந்த இடத்துல அந்த இன்ஜினியர்களும் நிறைய தேவையானவர்களாக இருந்தார்கள், நல்ல சம்பளமும் இருக்கு. நான் உடனே தேவனுடைய வாக்குத்தத்தமும் கிடைச்சிருக்கிறது, எனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். This type of spirit is roaming many, especially among, you know, ethnic minority people. இந்த மாதிரியான ஆவி நிறைய அந்த எத்னிக் மைனாரிட்டி ஜனங்களுக்கு மத்தியில. Praise the Lord did a miracle and brought me here. ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஒரு அற்புதத்தை செய்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். The Lord has brought me here to prosper, so now we put all our effort in prospering, you know. ஓ தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா செழிப்பா இருக்கிறதுக்காக கொண்டு வந்தார். நாம உடனே எல்லா முயற்சியையும் போட்டு நாம செழிப்பாக வைப்போம். The Lord only brought me here, so I should now maximize and capitalize it and fulfill God's promise of prospering. We don't need to do much effort to fulfill God's promise of prospering. He will make us prosper only, he told, you know. So தேவன் என்னை செழிப்பாக்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். நான் இப்பொழுது என்னுடைய எல்லா முயற்சியையும் போட்டு நான் செழிப்பாவதற்கு நான் பார்க்கிறேன். நம்ம எல்லாம் செழிப்பாவதற்கு ஒன்றுமே செய்யவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவர், அவரே செய்வார். You know, no one thing, whatever we think and do in our own thing won't stay with us. That is the truth. You and me know. Don't test that truth again and again, you know. நம்மளுடைய சொந்த மனதுல சொந்த காரியத்துல எதையாவது நினைத்து கொண்டு நாம் செய்யும் பொழுது அது அது நிலைக்காது. அதுதான் சத்தியமா இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டுமாக நாம் சோதிக்க வேண்டாம். It will raise up our spirits, it will raise up our hope and then put us down. அது உடனே நமக்கு ஆவியில நம்ம ரொம்ப அப்படி ஆவியில இல்ல, raise our spirit na, raise our hopes, raise our thoughts, everything, and then put us down. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எண்ணம் எல்லாவற்றையும் உடனே அது எழுப்புகிறதாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம அது கீழே தள்ளி விடும். Now here Jacob ran away from his
uncle and with all his family and everything. And now Laban chased him, and Lord spoke to Laban. So Laban got reconciled with Jacob. Everything went fine. The Lord dealt with Laban because of Jacob's mistake, and Lord sorted it out. இப்பொழுது யாக்கோபு இப்பொழுது அவர் அவருடைய மாமா வீட்டில இருந்து அவர் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடுகிறார். அந்த இடத்தில் லாபானும் அவரை துரத்தி கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் தேவன் லாபான் கூடவும் கையாண்டு லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். Now when Laban's problem is over, இப்பொழுது லாபானுடைய பிரச்சனை முடிந்தது. now Jacob has another problem. இப்பொழுது யாக்கோபுக்கு இன்னொரு பிரச்சனை Who இருக்கிறது. was the problem? யார் அந்த பிரச்சனை? Esau. ஈசாவ். The first, stealing of birthright, stealing of blessing, everything. Now he has to now pass through the land of Esau to now go to the father's house. முதல்ல அவர் ஈசாவுடைய பிறப்புரிமை, ஈசாவுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு வந்தார். இப்பொழுது அவர் அந்த ஈசாவுடைய இடத்தை கடந்துதான் அவர் அப்பா வீட்டுக்கு செல்ல வேண்டும். I'm just thinking, this 20 years, will not Jacob have thought about Esau? நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த 20 வருஷத்துல ஈசாவை பத்தி யாக்கோபு நினைத்து பார்க்கவில்லையா? Surely he would have thought, I think. நான் நினைக்கிறேன் நினைச்சு பார்த்திருப்பாருன்னு. But ஆனா there is a tendency for anyone who goes in his own mind that we can just push aside those things later. We'll think about it later. We'll push aside later. We can God, his kingdom and all, we can push aside later. We will now do this now. This is later. The kingdom of God always goes later. A possibility, a very possibility in our life. எப்பொழுதுமே யார் ஒருவர் அவங்களுடைய சொந்த மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே இந்த காரியத்தை நம்ம தள்ளி போடுவோம். முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை தள்ளி போடுறதுதான் எப்பொழுதுமே இருக்கிறதாக இருக்கும். If we analyze our life, how many times we have postponed work pertaining to God's kingdom? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை தேவனை குறித்த காரியங்களை தள்ளி போட்டிருக்கிறோம். The Bible is the only one book where we can justify everything that we think. இந்த வேத புத்தகம் ஒன்றுதான் நம்ம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் நம்ம நியாயப்படுத்தி பேசுவோம். This is not Lord's time. இது தேவனுடைய நேரம் அல்ல. This is not Lord's time to do or be part of God's kingdom. How many times we would have thought and blamed time? இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இப்ப பங்காளியாக இருக்கிறது இது தேவனுடைய நேரம் அல்ல அப்படின்னு எத்தனை தடவை நம்ம அதுல பழிய போட்டுருக்கோம். Don't worry, pastor, the Lord will do in his time. I have heard lots of messages from many people like that. நீங்க கவலையே படாதீங்க பாஸ்டர், தேவனுடைய நேரத்துல தேவன் நிச்சயமாக செய்வார். இந்த மாதிரி பிரசங்கம் எல்லாம் எனக்கு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. But inside you can see that the issue is not God's time. The issue is we don't want to come out. That's it. ஆனால் உள்புறமாக நாமே பார்க்கலாம், அது அந்த பிரச்சனை தேவனுடைய நேரம் அல்ல. அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. Now it came to a point that he has to deal with Esau. இப்பொழுது அவருக்கு நேரம் விட்டது, அவர் எப்படியும் ஈசாவை கையாள வேண்டும். He cannot go back to Laban. இப்பொழுது லாபானிடம் திரும்பி போக முடியாது. He now has to go forward only. இப்பொழுது அவர் முன்னோக்கி தான் போக வேண்டும். For going forward, he has to pass through or meet Esau. அவர் அப்படி முன்னோக்கி செல்வதற்கு அவர் ஈசாவை சந்தித்து தான் செல்ல வேண்டும். Now when he was going to meet Esau, still there are godly ways of dealing things. அவர் ஈசாவை சந்திக்க போகும் பொழுதும் அவர் நிறைய தேவனுடைய காரியங்களில் சந்திப்பது இருக்கிறது. But தேவனுடைய வழிகளில். But Jacob in his own mind wanted to deal with Esau with all that he had. ஆனால் யாக்கோபு அவருடைய சொந்த மனசுல அவருக்கு உள்ள காரியங்களை வைத்து ஈசாவை கையாள வேண்டும் என்று விரும்புகிறார். He is sending servants to Esau saying that I have oxen, I have cattle, I have men, I have this many things. Please have favor in your sight. Let me have favor in your sight. அவர் அவருடைய வேலைக்காரரை ஈசாவிடம் அனுப்பி, எனக்கு ஆடு இருக்கிறது, எனக்கு மாடு இருக்கிறது, எனக்கு எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே இருக்கிறது, நீங்க உங்களிடத்திலிருந்து எனக்கு தயவு வேண்டும் என்று வேலைக்காரரை அனுப்புகிறார். It's all there in Genesis 32. You can go home and read. யாத்ரா ஆதியாகமம் 32ல இருக்கு, நீங்கள் படித்து பார்க்கலாம். Almost everything, the first part is all there. அதுல உள்ள எல்லா காரியங்களுமே அதுல இருக்கிறது. When he sent this news with the servant, Esau sent a message back saying, the servants came back saying, Esau along with his 400 men are coming to meet you.
இவர் இந்த செய்தியை வந்து அவருடைய வேலைக்காரரிடம் அனுப்பும் பொழுது அந்த வேலைக்காரர் திரும்பி வந்து இவர் யாக்கோபிடம் சொல்லுகிறார், இப்ப ஈசாவு அவருடைய 400 பேரோட வந்து உன்னை சந்திக்க வருகிறார் என்று. The brother whom you cheated is now coming to meet you with 400 men. Means what will you think? இப்ப நீ ஏமாத்திட்டு வந்த உன்னுடைய சகோதரர் இன்றைக்கு உன்னை சந்திக்க 400 பேரோட வருகிறார்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? That was the same thing Jacob also thought, I believe. அதேதான் நான் நம்புகிறேன், அதேதான் யாக்கோபும் நினைத்திருப்பார் என்று. Now to counter Esau and his 400 men, இப்பொழுது ஈசாவையும் அந்த 400 பேரையும் அவர் சந்திப்பதற்கு he now sends lots of presents through first wave of presents. After the first wave of presents, second group with present, third group with present. Then after giving present after present or gifts after gift, then he wants to now go and meet Esau. இப்பொழுது அவர் ஈசாவை அவர் 400 பேரோட வருகிறார்னு சொல்லவும் உடனே யாக்கோபு வந்து என்ன பண்றாருன்னா முதல்ல ஒரு குரூப்பை வந்து அவர் நிறைய கிஃப்ட் பரிசெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. அப்புறம் இரண்டாவது ஒரு கூட்டத்தை அனுப்பி பரிசு கொடுக்க சொல்றாரு. மூணாவது கூட்டத்தை அனுப்பி பரிசு கொடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் போய் சந்திக்க போறாரு. Now all this is planning, knowing, and after the angel of the Lord met Jacob and assured him of God with him, after that he is doing everything. இது எல்லாம் தேவ தூதர் அவரை சந்தித்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு உறுதி கொடுத்ததுக்கு பிறகு யாக்கோபு இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார். God wanted to deal with Jacob. தேவன் யாக்கோபை கையாள விரும்பினார். Because Jacob has a great plan in God's kingdom, and unless God deals with Jacob, what is there within Jacob, what is in him, until God deals with that, he cannot be productive or useful in God's kingdom. ஏனெனில் யாக்கோபை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம் இருக்கிறது. தேவன் யாக்கோபை அவருடைய இந்த காரியத்தை அவர் கையாளவில்லை என்றால் யாக்கோபை கொண்டு பயனுள்ளதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்ய முடியாது. So now I want to place the name of this place, Peniel, in each and everyone's life here. இந்த நேரத்துல நான் இந்த பெனியேல்ங்கிற இந்த இடத்தை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நான் வைக்க விரும்புகிறேன். Surely everyone will face this Peniel situation, this Peniel place in our life. நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த பெனியேல் சூழ்நிலை, இந்த பெனியேல் இடத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கிறவர்களாக We could have postponed many things in our life, thinking that somehow at one point I will submit myself to the Lord, I will surrender, I will give myself to the Lord completely, I will be for the Lord's purpose, I am now fully sold out. Everything you would have thinking of doing it further, pushing it aside, but one day the Lord will catch us in Peniel. நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுக்காக நான் வந்து ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்றெல்லாம் நாம் வந்து சொல்கிறதை நாம் வந்து கொடுப்போம் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அந்த மாதிரியான காரியங்களை நாம் புறம்பே தள்ளி கொண்டே இருக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பெனியேல் இடத்தை நாம் சந்திக்கிறவர்களாக தான் இருப்போம். Peniel is the place, time and situation where God chose to deal with Jacob's inner self, himself. பெனியேல் என்கிற இடம், பெனியேல் என்கிற சூழ்நிலை, பெனியேல் என்கிற நேரம் தான் தேவன் யாக்கோபுட அவருடைய உள்ளான மனிதனை சுயத்தை கையாள விரும்பின இடமாக இருக்கிறது. You can see here that when God was wrestling with Jacob, தேவன் யாக்கோபுட போராடும் பொழுது God started that wrestling. தேவன் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார். And God is wrestling with Jacob's self, his inner self, his attitude, his character, everything is being wrestled with by God. தேவன் யாக்கோபனுடைய அவருடைய சுயத்தை, அவருடைய உள்ளான சுயத்தை, அவருடைய குணத்தை அவர் போராடி கொண்டிருந்தார். See, when you come to a situation that you know that now God is wrestling with you, நீங்க ஒரு சூழ்நிலைக்கு வருகிறீர்கள், அந்த இடத்துல உங்களுக்கு நன்றாக தெரிகிறது தேவன் உங்களோடு போராடுகிறார் என்று. What is the best thing to do, you know? என்ன சிறப்பான காரியம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? Just say, Lord, I open the door, you deal with me now. That is the best way, that is the safe way, that is the submissive, humble way.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவனே, நான் என் மனதை திறக்கிறேன், நான் இதுக்கு அனுமதிக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பதுதான் சிறந்த வழி, ஒப்பு கொடுக்கிற வழி. Don't immediately take your phone, try to find something else. Don't immediately open your bank account to do something else. Don't immediately now take some other scripture to justify yourself. Don't do that. Just say, Lord, I submit. I open the door for you to deal with me. Just deal. Say that. அந்த மாதிரியாக தேவன் உங்களிடத்தில் போராடுகிறார் என்று தெரிந்தவுடன் உடனே நீங்க போனை எடுத்து என்னமாவது வேற காரியம் பண்றதுக்கு பார்க்காதீங்க, இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட பார்த்துட்டு இருக்காதீங்க, இல்ல வேத வாக்கியங்களை எடுத்து அதுக்கு எப்படி நியாயம் என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு தேடாதீர்கள். ஆனால் தேவனிடத்தில் உங்களுடைய மனக்கதவுகளை திறந்து, தேவனே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சப்மிட் பண்ணுங்க. Why it is important? எதற்கு இது முக்கியம்? Because Peniel is a place where only you and God is alone. Only two. You and your creator. That space always should be there in your life. ஏனெனில் அந்த பெனியேல்ங்கிற இடத்துல தான் நீங்களும் உங்களுடைய சிருஷ்டிகர்த்தாவான தேவனும் நீங்க தனியாக இருக்கிற அந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த பெனியேல் இடம் இருக்க வேண்டும். Till that time, Jacob had Lord's promises. Jacob had God's great plan. Everything was revealed. The angel speaking to Jacob, the Lord giving words at the right time for Jacob. He's prospering. Everything is happening. அந்த நேரம் வரைக்கும் யாக்கோபிடம் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. தேவன் யாக்கோபிடம் பேசினார், தேவ தூதர்கள் யாக்கோபிடம் பேசினார்கள், யாக்கோபும் நன்றாக செழிப்பாக இருந்தார், எல்லாமே இருந்தது அவருடைய வாழ்க்கையில. But it was not Jacob and God alone. There was other things. His self, his interests, his motive, his character, his attitude, everything together was there. He didn't give a separate time between him and God alone. ஆனால் அந்த இடத்துல யாக்கோபும் தேவனும் மட்டும் அந்த இடத்துல கிடையாது. அவருடைய சுயம், அவருடைய குணம், அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் எல்லாமே அதோடு கூட சேர்ந்து இருந்தது. தேவனும் யாக்கோபும் மட்டும் தனித்திருக்கவில்லை. So first thing, Peniel is the place where God will deal with you. முதலாவதாக பெனியேல்ங்கிற இடத்துல தான் தேவன் உங்களை கையாளுகிறவராக இருக்கிறார். Secondly, Peniel is the place where God chooses to now wrestle with you. இரண்டாவதாக பெனியேல்ங்கிற இடத்தை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் உங்களோடு போராடுவதற்கு. You can see here that in verse 24 and 25, then Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. 25, now when he saw that he did not prevail against him, so when God did not prevail against him, God touched the socket of his hip, and the socket of Jacob's hip was out of joint as he wrestled with him. யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. So you can see here that God is wrestling with Jacob. இங்கே பார்க்கிறோம் தேவன் யாக்கோபோடு போராடி கொண்டிருக்கிறார். And now God is seeing that God is not prevailing against Jacob. இங்கே தேவன் பார்க்கிறார், அவர் யாக்கோபுடன் மேற்கொள்ளாததை அவர் பார்க்கிறார். So God touched Jacob's hip. அவர் யாக்கோபினுடைய தொடை சந்தை தொடுகிறார். And his socket bone he was removed off, and actually his hip from the socket of that bone was removed off completely with ligament, cartilage, whatever it is. அப்பொழுது அவருடைய தொடை சந்து சுளுக்கிற்று, அந்த எலும்பு அந்த இடத்துல சுளுக்கிற்று. So you can see that there is a big wrestling going on between God and Jacob. அந்த இடத்துல பார்க்கிறோம் பெரிய போராட்டம் யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடுவுல போய் கொண்டிருக்கிறது. And at the end God now did something to Jacob that it's physically you can see that his socket bone just came out of the hip. It came out, socket, it's like a round, it goes inside, it came out. Okay, அந்த கடைசியில அவர் அப்படி போராடும் பொழுது அவரால் மேற்கொள்ள முடியலைங்க பொழுது அவருடைய அந்த தொடை சந்துல அவர் அந்த எலும்பை அவர் தொட்டார், அது சுளுக்கிற்று. What was this wrestling about? இந்த போராட்டம் எதை குறித்து? It was a wrestling to subdue Jacob's self. இந்த போராட்டம் எதற்கு என்றால் யாக்கோபனுடைய சுயத்தை அடிபணிய வைப்பதற்கு. A wrestling to subdue my character. என்னுடைய குணத்தை அடிபணிய வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம். A wrestling to subdue my
attitude, என்னுடைய என்னுடைய தன்மைகளை அடிபணிய வைப்பதற்கு தான் இந்த a போராட்டம். wrestling to subdue my nature in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக என்னுடைய இயல்பை அடிபணிய வைப்பதற்கு. See, we all can wrestle against anyone to certain extent, or to successfully we can wrestle. நாம் வந்து ஒருத்தர் கூட போராடும் பொழுது ஒரு அளவுக்கு தான் நான் போராட முடியும். You know, we can to an extent we can wrestle and win. நாம வெற்றி பெறுகிற அளவுக்கு நாம் போராடி நாம் ஜெயிக்க முடியும். But wrestling with ourself and winning is one of the greatest challenge that you and me will face in our life. ஆனால் நம்முடைய சுயத்தோடு போராடி அது ஜெயிப்பது வந்து அது மிக ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. We can wrestle, you know, against all oppositions. For example, you can say that I want to do this for Christ, I want to serve him, I can do that, you know, I want to now go and do many things for the Lord, I want to do ministry. Everything you can wrestle and you can somehow do it. நாம வந்து பல காரியங்களுக்கு நான் தேவனுக்காக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் தேவனுக்காக இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்றெல்லாம் பல காரியங்களை நாம் போராடி நாம் செய்ய முடியும். But there is much more bigger wrestling in us, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய போராட்டம் நமக்குள்ளாக இருக்கிறது, which is much more challenging. அது மிகவும் சவாலானதாக இருக்கிறது. It is to live like Christ. அது இயேசுவை போல வாழ்வது. It is to live like Christ is one of the greatest challenge, or the wrestling that is the biggest thing in our life. கிறிஸ்துவை போல வாழ்வது அது மிக பெரிய போராட்டமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில. அது மிகப்பெரிய சவாலாக. We can face lots of oppositions and do many things for Christ. கிறிஸ்துவுக்காக நாம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்து நாம் பல காரியங்களை நாம் செய்ய முடியும். We can find our way here and there and somehow do many things for Christ. எப்படியோ இங்கேயும் அங்கேயும் வழிகளை கண்டுபிடித்து நாம் கிறிஸ்துவுக்காக பல ஊழியங்களை செய்ய முடியும். But one of the greatest challenge that we will face is now to live like Christ. ஆனால் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறதாக இருக்கும். Jacob's life would have been a real great example for many people, seeing his prosperous life. How he came from there, ran away, now is coming big prosperous back to the father's house. யாக்கோபினுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் பார்க்கலாம் எப்படி அவர் போனாரு, இப்ப எப்படி திரும்பி செழிப்பா அவருடைய அப்பா வீட்டுக்கு போகிறார் என்கிறதை அது எல்லாரும் பார்ப்பார்கள். But he didn't live in the image of God. ஆனால் அவர் தேவனுடைய ரூபத்தில் அவர் வாழவில்லை. Did through all these things did we see the image of God in Jacob and in his actions? இந்த எல்லா காரியத்திலையும் நாம் தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய செயல்களை நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோமா? Was the Lord's life being portrayed in Jacob's day-to-day walk till this point? இந்த குறிப்பு வரைக்கும் யாக்கோபனுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய மகிமைப்பட்டதா, நாமம் மகிமைப்பட்டதா? So now God had to wrestle with Jacob so that now his self will be transformed and he will now start living like Christ. இப்பொழுது தேவன் அவரோடு கூட போராடுகிறார். அப்பொழுது அவருடைய சுயமானது மாற்றப்படும். அவர் கிறிஸ்துவை போல அவர் வாழ்வார். A character, attitude, nature, dealing with self. That is the wrestling that was happening between Jacob and God. அவருடைய குணம், அவருடைய தன்மை, அவருடைய இயல்பு, அதை குறித்து அவருடைய சுயம், அதை குறித்து போராடுகிறது தான் அந்த யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடந்தது. You know, God might be saying to Jacob that, you know, Laban and Esau is not your problem. தேவன் யாக்கோபிடம் சொல்லி இருக்கலாம் இப்படியாக, லாபானும் ஈசாவும் உன்னுடைய பிரச்சனை அல்ல. Your problem is yourself. உன்னுடைய பிரச்சனை என்னவென்றால் உன்னுடைய சுயம்தான். Now how many of them are blaming that visa and job and that person and this person and my mother and father and grandmother and grandfather and friend is my problem? எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம வந்து என்னுடைய பிரச்சனை வந்து விசாவாக இருக்கிறது, இந்த நபராக இருக்கிறது, அந்த நபராக இருக்கிறது, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். The Lord is saying those are not the problem. ஆனால் தேவன் சொல்கிறார் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. The problem is yourself. இந்த பிரச்சனை என்னவென்றால் உன்னுடைய சுயம். Now to deal with yourself, I will choose Peniel to now wrestle with you. அந்த சுயத்தை கையாளுவதற்கு நான் பெனியேல் இடத்தை தேர்ந்தெடுக்கிறேன் உன்னோடு போராடுவதற்கு. God can deal with Laban and Esau and whoever it is in a matter of seconds. தேவன் லாபானுடைய ஈசாவுடைய யார் கூட வேணாலும் சும்மா ஒரு வினாடியில அவரால கையாள முடியும். Before even meeting Jacob, Laban was dealt by God.
யாக்கோபை சந்திப்பதற்கு முன்பாகவே லாபானை வந்து தேவன் கையாண்டு விட்டார். Before even Esau was going to meet Jacob, Esau was dealt by God. Esau clearly was coming to reconcile, forgiving his brother. That was what his intention. He was not coming with having a war there with 400 men, you know. ஈசாவு யாக்கோபை சந்திக்க வருவதற்கு முன்பாகவே தேவனால் ஈசாவு கையாளப்பட்டிருக்கிறார். ஈசா அங்கே யாக்கோபை பார்க்க வருகிறது கூட அவரோடு சமாதானமாக தான் வருகிறார். So God, for our Lord, dealing with these persons here and there is not the biggest issue. He can do it like this. தேவன் வந்து மற்றவர்களை இங்கே அங்கே அவர் வந்து கையாளுவது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவர் இப்ப just like that அவர் செய்ய முடியும். But for the God's promises in my life to be fulfilled, the one of the greatest challenge and one of the greatest wrestling that God has to do with us is for ourself. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தேவனுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் நம்முடைய சுயத்தோடு அதை போராடி எடுப்பது. God is saying to Jacob that I have identified the problem. The problem is you. தேவன் யாக்கோபிடம் சொல்கிறார், நான் பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டேன், இந்த பிரச்சனை நீதான். And now I have brought you to Peniel. நான் இப்பொழுது உன்னை பெனியேல் இடத்துக்கு கொண்டு carefully planned and channeled and brought you to Peniel. மிகவும் கவனமாக நான் திட்டமிட்டு உன்னை அந்த பெனியேல் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். Where there is no one else. யார் ஒருவரும் அந்த இடத்தில் It is only me and you alone. நீயும் நானும் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கிறோம். So that now you can see me face to face and I will deal with you. இப்பொழுது நீ என்னை முகமுகமாக பார்க்கலாம், நான் உன்னை கையாளுவேன். I have brought you to Peniel not to do anything but really to help you. நான் பெனியேல் இடத்துக்கு உன்னை கொண்டு வந்தது வேறு எதற்காகவும் இல்லை, உனக்கு உதவி செய்வதற்காக. To release you from yourself. உன்னுடைய சுயத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக. You know, we mostly or every time end up wrestling with God means it is for ourself only. நம்ம பல தடவை நம்ம வந்து தேவனோடு போராடுகிறது எதுல முடியும்னா நம்மளுடைய சுயத்துக்காக தான். No, our wrestling with God is always for ourself only. நாம் தேவனோடு போராடுகிற எல்லாமே அது நமக்காக தான். You don't need to wrestle with God to get some blessings from God. Truly no. தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக நீங்கள் வந்து தேவனோடு போராட. When I say blessing, I'm saying as a blessings that we think, oh, I want a job, I want a mark, I want to have this, I want to have that. For that and all, we don't need to wrestle with God. நான் ஆசீர்வாதம் என்றால் எனக்கு வேலை வேண்டும், எனக்கு வந்து மார்க் வேணும், இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நாம் தேவனோடு போராட தேவையில்லை. You know, we all think that continuously ask, pray without ceasing. This all is like wrestling with God, and that's why we are doing it and we are getting something from God. That is we are thinking is a wrestling match, you know. நம்ம நினைக்கிறோம் தொடர்ந்து கேட்க வேண்டும், விடாமல் கேட்க வேண்டும், அப்பதான் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்றெல்லாம் நாம் நினைத்துக்கொண்டு தேவனிடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். We can twist God's hand, we can change God's mind, we can do this and wrestle with God and receive something. We might think. நாம நினைக்கலாம் இப்படியாக, தேவனுடைய மனதை மாற்றி தேவனோடு போராடி எப்படியோ நாம் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கலாம். You know what? Our wrestling, God choose to wrestle with us only for ourselves because the problem is ourselves. ஆனால் தேவன் நம்மோடு கையாளுவதற்கு, நம்மளை போராடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தது என்னென்றால் நம்மளுடைய சுயம். ஏனென்றால் பிரச்சனையே நம்மளுடைய சுயம் தான். And the Holy Spirit is there to guide us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை The very Spirit of God is there to empower us, help us in this matter. இந்த பிரச்சனையில நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர். Romans chapter 8 and verse 14. ரோமர் 8:14. For as many as are led by the Spirit of God, these are sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். We are all led by the Spirit of God. நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறோம். How many of you believe that you and me are led by the Spirit of God? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறோம் என்று? Amen. Praise the Lord. Yes, we all are led by the Spirit of God. Yes. நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவியினால தான் நடத்தப்படுகிறோம். Now Jacob also might have thought that he has been led by the Spirit of God and everything that is happening in his life according to the promise is being led by the Spirit of God. யாக்கோபு கூட இப்படியாக நினைத்திருக்கலாம். யாக்கோபும் தேவனுடைய ஆவியினால தான் வழி நடத்தப்படுகிறார், எல்லாமே அப்படியாக நடக்கிறது என்று நினைத்திருக்கலாம். So we are all, for those who are, as many are led by the Spirit of God, are sons of God. தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். Now, in what context are we thinking that we are led by the Spirit of God?
என்ன மாதிரியான ஒரு பின்னணியில நாம் நினைக்கிறோம் தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறோம் We can say that we are all led by the Spirit of God. How are we led by the Spirit of God? Oh, I went there and I did something. This happened, and that's why I'm led by the Spirit of God. Yes, that is one context, but is that the context that is being spoken here? ஓ, நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல இந்த மாதிரியாக காரியம் நடந்தது, நான் தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறேன். அதுவா தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறது? The Spirit of the Lord through me touched that person. So yes, that is being led by the Spirit of God, but is that the context that is being spoken here? ஓ, தேவனுடைய ஆவியினால அந்த நபரை என்னால தொட முடிந்தது என்று. ஆமாம், ஆனால் அந்த மாதிரியான பின்னணியில எங்கே பேசப்படுகிறது? Oh, the Spirit of the Lord led me and gave me a word that I was able to share, and that touched many people. It did great miracles. Is that the context with the Spirit of the Lord is being said, that is being leading you? தேவனுடைய ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அந்த வார்த்தையை நான் அவர்களிடம் சொன்னேன், அந்த வார்த்தையை அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுத்தது என்று அந்த மாதிரியான ஒரு பின்னணியில இங்கே சொல்லப்படுகிறது. But the context that it has been said here clearly is, ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பின்னணி என்னவென்றால், for as many as are led by the Spirit of God, these are sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் The இருக்கிறார்கள். context is in verse 13. 13வது வசனத்துல இருக்கிறது. Now if you read verse 13, 13ஐ படித்தால் it clearly says who is being led by the Spirit of God in this one. அதுல மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது யாரு தேவனுடைய ஆவியினால For நடத்தப்படுகிறார்கள். if you live according to the flesh, you will die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But if by the Spirit you put to death the deeds of the body, you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if you live according to the flesh, you will die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். That is what he is clearly saying. அதுதான் இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. If you want to live like Jacob in his own fleshly thing, thinking that these are all God's promise in my life, you will die. யாக்கோபு போல மாம்சத்தின்படி இது எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில என்றால் நீங்கள் சாவீர்கள். We can have the promise of God in our one hand and walk according to the flesh. நம்ம ஒரு கையில நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தை வைத்துக்கொண்டு ஆனால் மாம்சத்தின்படி நாம் நடக்கலாம். Now then he is saying, but if by the Spirit you put to death the deeds of the body, you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Now read once more. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். But if by the Spirit you put to death the deeds of the body, you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Now read verse 14. இப்பொழுது 14வது வசனத்தை படியுங்கள். For as many as are led by the Spirit, they are sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Do we need to be led by the Spirit of God? நாம் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டுமா? Do we need to be called as sons of God? நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமா? That is why the wrestling match was going on there. அதனால் தான் அந்த இடத்துல போராடுகிற That is why God was wrestling with Jacob the whole night. அதனால் தான் முழு இரவும் தேவன் யாக்கோபோடு போராடி When கொண்டிருக்கிறார். God saw that God couldn't prevail against Jacob, தேவனால யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. God just dislocated his thing off. உடனே அவர் அவருடைய தொடை சந்தை சுளுக்கி விட்டார். Do you know how difficult it is for ourselves to deal with ourselves, and when God is trying to deal with ourselves, how difficult it is to prevail against us? You know how difficult it is? இப்ப எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய சுயத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சுயத்தோடு போராடும் பொழுது அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று தெரிகிறதா? It is a difficult situation in our life. அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. You know why it is? Because that is what is the pain of living not for Christ, living like Christ. That is the pain of a Christian. அதுதான் கிறிஸ்துவை போல வாழுகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ We are all being transformed into the image of Christ day to day. It is a pain and a suffering in our life. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை போல மறுரூபமாக வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாடாவும் ஒரு வழியாகவும். Because it is difficult. A Christian life is difficult because Christian life is not just about boom, healing, boom, 5,000 fed. It is not the main Christian life. You know, these are all the evidences that are coming out. But the main Christian life is now you passing through in your life with pain,
suffering, so that now you have chosen to live like Christ, and Christ, Lord, is wrestling with you so that Christ is formed in you. ம். நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து நம்ம உடனே இங்க 5000 பேருக்கு உணவு கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஹீலிங் நடந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டுமல்ல. ஆனா ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு அந்த பாடுகளை அனுபவித்து ஒவ்வொரு நாளும் தேவனும் நம்மோடு போராடி நமக்குள்ளாக கிறிஸ்து உருவாவதற்கு இருக்கிற காரியங்கள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. You know, Jacob had everything. If he thought, he could have easily killed that Esau also. யாக்கோபுக்கு எல்லாமே, I think so. நான் நினைக்கிறேன் யாக்கோபுக்கு எல்லாமே இருந்தது. நான் நினைக்கிறேன் அவன் நினைத்திருந்தால் ஈசாவை கூட கொன்று இருக்கலாம். But God chose now to deal with Jacob. Now sought him, now make him like of Christ. That was the dealing that was happening, because that was so important for God, because Jacob has great plan of God in his life. That is a fact, you know. இப்பொழுது தேவன் யாக்கோபுடன் போராடி அவருடைய சுயத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் போராடுகிறார். ஏனெனில் யாக்கோபை கொண்டு பெரிய காரியம் தேவனுடைய திட்டம் இருந்தது. Now you can see in that same Romans chapter 8 in verse 18. ரோமர் 8:18 For I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். So there is one word, it says, for I consider that the suffering of this time, this present time. இக்காலத்து பாடுகள். What is that present time suffering? இக்காலத்து பாடுகள் என்ன? Do you think that, I am not, I have to pay this much tax, I am coming and studying, I have spent this much money, I am not getting a job, or you know what, even though I am going for job, I am working, still nothing is staying in my pocket, I am not able to buy a car, I am not able to live like my friend, I am not able to be like for this family. Is this a suffering of this present time that is being mentioned here? Even though it is a suffering, what is the suffering of the present time that is being mentioned here? இந்த இடத்துல வந்து இக்காலத்து பாடுகள்னு சொல்லி இருக்கிறது வந்து, நான் இந்த நாட்டுக்கு வந்தேன், இங்க படிக்கிறேன், இவ்வளவு காசை கட்டினேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு என்னுடைய நண்பர் மாதிரி நான் என்னால வாழ முடியல, எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு கிடையாது, என்னால கார் வாங்க முடியல, அதெல்லாம் அந்த மாதிரியான இக்காலத்து பாடுகளா இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. The suffering of this present time that has been mentioned here is the suffering that you are undergoing so that you can now live like Christ. You to be like Christ, to present yourself like Christ in this very earth, in this very world. You and me are passing through a suffering of this present time. இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற இக்காலத்து பாடுகள் என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த பூமியில கிறிஸ்துவ போல வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல உருமாறுவதற்கு படுகிற பாடுகள் தான் இக்காலத்து பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The worldly person can do any sin and he can just pass by. Nothing, even when it's found out, nothing is going to happen. இந்த உலகத்தை சார்ந்தவன் வந்து என்ன மாதிரியான பாவங்களை வேணாலும் செய்துவிட்டு அவன் அப்படியே கடந்து போகலாம், அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை. That is a way of life. அதான் அவனுடைய வாழ்க்கை முறை. No, that is a way of life in this world. இந்த உலகத்துல அதான் வாழ்க்கை முறை. அவன் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க இவங்க, you know, that is a way of life, you know, in this world. Okay. உலகத்துல அதான் வாழ்க்கை முறை. But for a Christian who chose now to be like Christ, when he falls into sin and when he is exposed, then for him it is a pain and suffering in his life. ஆனால் ஒரு கிறிஸ்துவனுக்கு, அவன் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தவனுக்கு, அவன் ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு அந்த பாவத்தை அது வெளியே காண்பிக்கும் பொழுது, வெளியே தெரியும் பொழுது, அந்த வலி இருக்கல்லவா, அதுதான் அவனுடைய அது பாடுகளாக இருக்கு. That is the life of a Christian. அதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு வாழ்க்கை. He now lives in a world where the world is full of things that is against what the Lord wants him to be like Christ. And he now has to counter that. He falls, he gets up. He falls, he gets up. That is why a righteous will fall 7 times, still he will get up and walk. You know, that is what it is. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் இந்த தேவனை போல வாழ வேண்டும் என்று, தேவன் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று அவன் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, ஆனால் இந்த உலகத்துல அவன் இந்த உலக பாடுகளுக்கு, உலக காரியங்களுக்கு மத்தியில வாழும் பொழுது அவன் கீழே விழுகிறான் எந்திரிக்கிறான், கீழே விழுகிறான் எந்திரிக்கிறான். அப்படிதான் அவன் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் பிழைப்பான் என்று. When I was studying, you know, my undergraduate degree in India, in Tamil Nadu, நான் தமிழ்நாட்டுல வந்து என்னுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரியை படிக்கும் பொழுது I roam around with my friends.
நான் என்னுடைய நண்பர்களோடு சுத்தி கொண்டிருப்பேன். My mother is there, but anyway, that's fine. Now it's all passed by. That's fine. I'll roam around with my friends. நான் என்னுடைய நண்பர்களோடு நான் சுத்தி கொண்டிருப்பேன். Uh, and I am one among them only in everything. Not really bad friends. Okay friends. Yeah. அந்த நண்பர்களைப் போல தான் நானும் இருப்பேன். I am with them. Only one thing I will say. Sunday I want to go to church and they will see me holding the Bible and going. That is the only good thing I did. நான் ஒரே ஒரு காரியம் நான் சொல்வேன், ஞாயிற்றுக்கிழமையானா நான் சபைக்கு போக வேண்டும், நான் பைபிளை கையில பிடிச்சிட்டு நான் சபைக்கு போவேன். அது ஒரு காரியத்தை தான் அவர்கள் என்னிடத்தில் நல்ல காரியத்தை பார்த்தார்கள். Remaining anything they didn't see Christian in me, only this one thing they saw as Christian in me. வேற எதுவுமே என்கிட்ட கிறிஸ்தவம் இருக்கிறதே அவர்கள் பார்க்கவில்லை. இந்த ஒரு காரியம் பைபிளை தூக்கிட்டு போறது ஒரு காரியத்தை தான். They didn't see Christ in me in everything else, anything else. So only one thing that I catch the Bible and every day I have to cross their house and only go. நான் அப்படியே புக்கெல்லாம் இப்படி மறைஞ்சு தான் போவேன். They'll be teasing me. அவன் மத்ததுல எதுலயுமே நான் ஒரு கிறிஸ்தவத்தை அவங்க என்கிட்ட பார்க்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க வீடுகளை கடந்துதான் நான் போக வேண்டும். அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் I will hide myself and I will go. But that also they won't allow me to do. That itself is a great suffering and pain for me. அத கூட அவங்க செய்யறதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய பாடாக இருந்தது. I am with them in everything else, but one day I just want to go and stamp the church, just to go and sit there and come. That itself is a big suffering for me. நான் மற்றதெல்லாம் அவங்களோட தான் சுத்தி கொண்டிருப்பேன். அந்த ஒரு நாளைக்கு போறது கூட அவங்க விட மாட்டாங்க. நான் எப்படியோ அந்த நாள்ல சபைக்கு போயிட்டு வரதே எனக்கு பெரிய வலியா பெரிய பாடாக இருந்தது. But think of all the children of God who wants to be a part of God's kingdom, want to do God's work, but they are in this world suffering because they want to be like Christ. They want to show Christ to others in their life. They are facing suffering after suffering. That is what is the suffering of the present time that you and me can sign up to go into. அதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படினா or already signed up only. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். ஆனால் இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகளை, அதை செய்வதற்காக எவ்வளவு பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை தான் இக்காலத்து பாடுகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. But you can see the good news is there in that verse itself. அதுலயே நல்ல செய்தியும் இருக்கிறது. For I consider that the suffering of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். It is not going to heaven and standing in glory. The glory will be revealed in us here, in this life, here. அந்த மகிமை பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்கிற அந்த மகிமை அல்ல, இங்க இந்த பூமியில நமக்கிட்ட வெளிப்படுகிற அந்த மகிமை. So that suffering of this present time is not worth comparing to the glory that is to be revealed in us, in me. நம்ம ஏதோ க்ளோரிக்குள்ள எல்லாம் போய் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஹெவன் க்ளோரி அப்படி எல்லாம் தான் நினைச்சிட்டு இருப்போம். க்ளோரினாலே ஹெவன் தான் நினைப்போம். க்ளோரிக்குள்ள கடந்து போறோம் இல்லை, he went into glory அப்படி எல்லாம் கிடையாது. The glory will be revealed in us. That was what was revealed in Christ. That is the same what will be revealed in us when we pass through this present time suffering. அதல்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பூமியில நம்மிடத்துல வெளிப்படுகிற மகிமைக்கு. நம்ம மகிமை என்றால் not that like just in the heaven there will be glory, just we are going through that glory, not like that. ஆனால் மகிமை நம்மிடத்தில் இந்த பூமியில வெளிப்படுகிற மகிமை. It is a suffering to live like Christ. கிறிஸ்துவை போல வாழுவதற்கு பாடுகிற பாடுகள். Do you want to embrace that suffering? நீங்கள் அந்த பாடுகளை அணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? Because without that, how can we be called a son of God, a Christian? அது இல்லாமல் நாம் எப்படி தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்க முடியும், ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்க முடியும்? Do you think there is any other way other than this? இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you want to deceive yourself day to day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள விரும்புகிறீர்களா? Now Jacob, God dealt with Jacob. தேவன் யாக்கோபை கையாண்டார். He did something in him permanently, I think. அவர் நிரந்தரமாகவே அவருடைய உடல் சரீரத்துல ஒன்றை பண்ணினார். He is like the thing is after that he started limping only. அதற்கு பிறகு அவர் நொண்டி தான் நடந்தார். He is limping and only walking. அவர் நொண்டி தான் நடந்தார்.
You know, he's limping and walking, and he's like uh, going to meet Esau. Till that time, he would have thought he could have walked like this and gone to Esau. From there onwards, he is already limping. He limped and limped and limped and went and bowed before Esau. After limping, bowing is very easy, you know. அவர் வந்து ஈசாவை அதற்கு முன்பாக ஈசாவை அவர் பார்க்கிறதா இருந்திருந்தால் அவர் அப்படியே நிமிர்ந்து ஈசாவை பார்க்க போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த காரியம் நடந்ததுக்கு பிறகு அவர் நொண்டி 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 தான் ஈசாவை பார்க்க போனார். நொண்டி நொண்டி ஈசாவை பார்க்க போயிட்டு அவர் அப்படியே அவர் ஈசாவுக்கு It's there in 32 verse 31. You can read it later. ஆதியாகமம் 32:31 நீங்கள் படித்து பார்க்கலாம். Now Jacob's life started transforming. Now he is humbled. இப்பொழுது யாக்கோபனுடைய வாழ்க்கை உருமாற்றம் ஆரம்பித்தது. His name changed from deceiver Jacob to Israel. இப்பொழுது வந்து அவர் அந்த ஏமாற்றுகிற யாக்கோபிலிருந்து இஸ்ரேல் என்று அவருடைய பெயர் மாற்றம். God asked, what is your name? My name is Jacob. From now onwards you are not Jacob, you are Israel, prince with God, struggling with God, prevailing with God. That is what it is, prevailing against God. இந்த இடத்துல அவர் தேவன் அவரிடத்துல உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு. இந்த நேரத்துல இருந்து உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரேல். இஸ்ரேல் என்றால் நீ வந்து தேவனை மேற்கொண்டு ஜெயித்தாய், நீ தேவனுடைய குமாரனாக இருக்கிறாய் என்று. That's it. Jacob was humbled. அப்பொழுது யாக்கோபு தாழ்மை உள்ளவராக. Then from there onwards, it is not a full transformation, but slowly his life started becoming like Christ, I believe. And now you can see that he's called the God of Jacob for everyone, you know. அவர் அந்த நேரத்துல இருந்து அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. தேவனை போல அவர் உருமாறினார். அவர் கடைசியில பார்த்தோம்னா அவர் வந்து யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறது. Do you want to surrender to the Lord today? இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களா? Just stand to our feet. நாம் எழுந்து நிற்போம். Are you all signed up to live a life suffering at this present time, so that the glory of the Lord will be revealed in you, so that now you will be called the sons of God? நீங்கள் இக்காலத்து பாடுகளில் அனுபவிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்களில் வெளிப்படும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். Do you want to humble yourself? நீங்கள் உங்களை தாழ்மையாக்கிக் கொள்ள விரும்புகிறீர்களா? Do you want to surrender yourself to the Lord? நீங்கள் உங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்களா? You just say that, Lord, I am in Peniel and I am just submitting myself to you. தேவனே, நான் இப்போது பெனியேல் இடத்தில் இருக்கிறேன், நான் என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I just pray for each and everyone who are here. You have called us with a specific purpose, a great plan. Lord, we pray, Lord, that we will face persecution, suffering, because we want to live like you. But we pray, oh Father, the Spirit of the living God, strengthen us, guide us. Lord, wrestle with us, oh Father, so that our inner self, Lord, our nature, our character, our attitude will be transformed, so that, Lord, we'll be able to exhibit you, Lord. Yes, it is a suffering. We know it is a suffering. Christ has suffered for each one of us, and we want to be identified with the suffering. And yes, today, Lord, we pray that we are ready to undergo your discipline, your chastening, your, Lord, discipline in our life, Lord. Yes, so that, Lord, we will be able to, Lord, be like you. Yes, we will Lord. be able to be called sons of God. Yes, we will Lord. be called prince with God. We will be called that we are walking with you. Yes, Lord. Bring this transformation in our life. Bring, Lord, we sign up for this. We agree to it. We surrender, Lord. Yes, Lord. And we are ready to suffer at this present time, Yes, Lord. so that we will be like Christ. Yes, Lord. This is what we ask and receive in the mighty name of Jesus. Amen. 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 Amen.